உட்காருங்க. என்னத்த எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் உதயா. நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன பாட்டி, இப்பதான் எங்களை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? நம்ம கபிலன் கல்யாணத்துக்கு கூட நீங்க வரவே இல்ல. நல்ல வேலை வரல. என்ன பண்றதுமா, வேலை அப்படி இருந்துச்சு. அதான் இப்ப வந்திருக்கேன்ல. சரி. ஆமா, உன் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா பாட்டி? இப்ப தூங்கிட்டு இருக்கா அவ. நேத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், அதான் டயர்ட்ல இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா. பாட்டி, இன்னொரு விஷயம். நேத்து நம்ம பொண்ணுக்கு ஒரு இடத்துல சம்பந்தம் பார்த்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. என்னம்மா சொல்ற? வேற ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருந்ததா சொன்ன, ஆனா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டதா சொல்ற? அது வந்து என்னன்னா, வேற ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு தான் நாங்க போனோம். பரவாயில்லையே, ரொம்ப நல்ல விஷயம். இவ்வளோண்டு சின்ன பொண்ணா பார்த்தது இப்ப கல்யாணம் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா? பாட்டி, இந்த சம்பந்தம் நல்லபடியா அமைஞ்சதுக்கு காரணமே அயலி தான். ஆமா, ஆயிலி அப்படியே பெரிய சாதனை பண்ணிட்டா. இவளுக்கு அந்த அளவுக்குலாம் அறிவில்ல. ஏதோ அவங்களுக்கும் நமக்கும் சிச்சுவேஷன் சரியா இருந்துச்சு, அதனால அந்த சம்மதம் முடிஞ்சது. இதுல பெருசா இவ எதுவும் செய்யல. 2 குடும்பத்துக்கும் தூது போய்கிட்டு இருந்தா, அவ்வளவுதான். ஏய், யார் நீ? சாரி பாட்டி, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். இவ ரித்திகா, நம்ம கபிலனோட வைஃப். இவ அயலி, நம்ம ரித்திகாவோட அக்கா. இவன் சிவா, அயலியோட ஹஸ்பண்ட். ஓ, உன் அக்காவை தான் இப்படி பேசிட்டு இருக்கியா? ரித்திகா, இந்த அம்மாவை பகச்சிக்காத. இவங்க சொன்னா இந்திராவும் சரி, உன் மாமாவும் சரி, சொன்ன வார்த்தைய தட்டாம கேட்பாங்க. அதனால இவங்க இங்க இருந்து போற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து நடந்துக்கோ. என்ன செல்வநாயகி, என்ன பத்தி தானே சொல்லிட்டு இருக்க? ஐயோ இல்ல, சொல்லு சொல்லு, பரவாயில்ல. நான் ஒண்ணும் தப்பா சொல்லி இல்லையே. இன்னைக்கு உன் மருமக வேலை செய்யறத நான் பார்க்கணும். அதனால நீ விட்டுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். சின்னம்மா, அது என்ன? இல்ல, ஒண்ணு இல்ல. ரித்திகா, நீ வேலை பாரு, நான் இதோ வந்துடுறேன். பாரு. ஆட்டம் வேலைய ஆரம்பி. அயலி, நீ போய் கிச்சன் வேலையை பாரு. அவ இந்த காய்கறியை கட் பண்ணுவா. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வேலையை ஆரம்பி. இன்னும் 1 மணி நேரத்துல எல்லாரும் சாப்பிடணும். வேகமா வேலையை செய். கிழவி எங்க இருந்து திடீர்னு வந்துச்சோ தெரியல. இன்னைக்கு அந்த அகிலாண்டேஸ்வரி, இன்னைக்கு இந்த கிழவி. இருடி, என் புருஷன் வரட்டும், உன்னை நான் பேசிக்கிறேன். என்னடா அது அதிசயமா இருக்கு? ரித்திகா வேலை பாக்குறான். வெங்காயத்தை இப்படிதான் வெட்டுவாங்களா? ஒழுங்கா வெட்டு. ஓ, இதான் விஷயமா? இப்ப நான் போனா என்கிட்ட ஏதாவது சொல்லுவா. என்னால பாட்டி எதுவும் சொல்ல முடியாது.
அப்புறம் இவன் நம்ம மேல கோவப்படுவா. ஆ, ஏங்க பாட்டி என்ன பாட்டி வந்ததுல இருந்து என்ன கண்டுக்கவே மாட்டேறீங்க. என் செல்லம், உன்னை எப்படிடா கண்டுக்காம இருப்பேன்? அதானே. வீட்டுக்கு வந்ததும் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தேன். உன் தங்கச்சிக்கு நிச்சயம் ஆனத சொன்னாங்களா? அதான் அதான் உன்னை சரியா கவனிக்க முடியல. என்ன இது? தாலி. அது எனக்கும் தெரியும். இது நீயே உனக்கு கட்டிக்கிட்ட தாலி. என்ன பாட்டி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா இந்திரா, நான் இவளை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. கோயில்ல வச்சு இவ கழுத்துல இவளே தாலி கட்டிக்கிட்டதை என் கண்ணால பார்த்தேன். என்ன சொல்றீங்க பாட்டி? நானே தாலி கட்டிக்கிட்டேனா? நான் ஏன் அப்படி பண்ணுவேன்? இதோ உங்க கண்ணு முன்னாடி தானே என் ஹஸ்பண்ட் இருக்காரு. ஏய், எனக்கு நல்லா தெரியும். நான் கோயில்ல பார்த்தது ஒன்னத்தான். நீ தாலி கட்டிக்கிட்டத பார்த்ததும் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அதுக்குள்ள அங்க இருந்த கூட்டத்துல காணாம போயிட்ட நீ. பாட்டி, நீங்க பேசுறது ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. இந்த தாலி ஐலி கழுத்துல நான் கட்டினது. இது எங்க கூட இருந்த எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏய், என்ன 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா?